வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகன் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, தனுசு லக்னத்திற்கு சூரியன், செவ்வாய் தோஷத்தினுடைய பலன்களும், பரிகாரங்களும் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். பார்த்தோம்னா தனுசு லக்னத்துக்கு வந்து செவ்வாய் வந்து பார்த்தோம்னா 5, 12 குடையரா வர்றாரு. சகோதரகாரகன், பூமிகாரகன், போர்ப்படை தளபதி. இவருடைய ஸ்தலம் வந்து பார்த்தோம்னா வைத்தீஸ்வரன் கோயில், பள்ளிமலை. இந்த 2 ஸ்தலங்களை போயிட்டு பரிகார பூஜைகள் செய்யும் போது செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷத்தினோட வீரியங்கள் குறைந்து நன்மைகள் ஏற்படும். சூரியன் வந்து பாக்கியாதிபதி 9 குடையவராக வர்றாரு. தகப்பன் காரகன். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தோம்னா இவருடைய ஸ்தலம் வந்து சூரிய நாராயண் கோயில், சிவன் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள்ல போயிட்டு வழிபாடுகள் வைக்கும் போது சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலகி நற்பலன்கள் மிகுதியாக நன்மையாக ஏற்படும். பார்த்தோம்னா தனுசு லக்னத்துக்கு பார்த்தோம்னா 2 பேருமே சூரியனும் சரி செவ்வாயும் சரி யோகாதிபதிகளா வர்றாரு. பொதுவாகவே செவ்வாய் தோஷம்னா லக்னம் 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்கள்ல அமர்ந்தா செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம். அவரோட சூரியன் சேர்ந்து இணையும் போது, ஏன்னா 2மே வெப்பக்கோள்கள். தனுசு லக்னத்தில் அமரும் போது இது வந்து தோஷம் கிடையாது, யோகம் தான். ஏன்னா தனுசு லக்னத்துக்கு வந்து ஒரு 5 கூடிய குரு ஸ்தானாதிபதி, 9 கூடிய பாக்கியாதிபதி, திரியோணம் 2 திரியோணத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் 2 பேரும் குருவோட தன்னுடைய பிரதான நண்பனான குருவோட வீட்டில் அமரும் போது மிகப்பெரிய யோகங்கள் ஏற்படும். பெரும்பாலுமே தோஷங்கள் வந்து வீரியம் வந்து சனி ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டு தொடர்பு ஏற்பட்டு அவரோட பார்வையிலையோ அல்லது அவருடைய நட்சத்திரம் ஏறி அமர்ந்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய தோஷத்தினோட வீரியம் கடுமையா இருக்கும். தனுசு லக்னத்தில் அமரும் போது நன்மைகள் அதிகமாக ஏற்படும். அப்புறம் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்வி ஸ்தானத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து அமையும் போது, சூரியன் செவ்வாய் அமையும் போது சனியோட வீடு, சனியோட பார்வை இல்லாமல் இருந்தால் அங்கே செவ்வாய் வந்து உச்சமாகிற நற்பலன்கள் மிகுதியாக ஏற்படும், நன்மைகள் ஏற்படும், அரசுகளின் உத்தியோகங்களே ஏற்படும். லக்னத்தில் அமரும் போது சரி, 2ஆம் இடத்துல அமரும் போது நன்மைகள் அதிகமாக ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் இடம் இன்னொரு குருவோட வீடு மீனம், இங்க அமரும் போதும் நன்மைகள் ஏற்படும், திரளான சொத்துக்கள் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும், வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் எல்லாம் ஏற்படும், நன்மைகள் அதிகமாக ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் இடம் புதனோட வீடு, செவ்வாய்க்கு வந்து அது பகை வீடு. அந்த இடத்துல அமரும் போது ஒரு மீடியமான நற்பலன்கள் தான் நடக்கும். தோஷத்தினோட வீரியம் சனி ராகு கேது சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய கடுமையான தோஷத்தை தந்துவிடும் 7ஆம் இடம். அடுத்தது 8ஆம் இடத்துலயும் அதே மாதிரிதான் சனி ராகு கேது சம்பந்தப்பட்டு செவ்வாய் சூரியன் சம்பந்தப்பட்டு சூரியன் அங்கே அமர்ந்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய தோஷத்தினோட வீரியம் கடுமையாக இருக்கும். பரிகார பூஜைகள் நான் சொன்ன ஸ்தலங்களில் போயிட்டு பரிகார பூஜைகள் செஞ்சுக்கிறது, முருகனோட 6 படை வீடுகள் தரிசனம் பண்றது, திருவண்ணாமலை கிரிவலம் பண்றது, சூரிய நாராயண கோயில் வழிபாடுகள் எல்லாம் வச்சுக்கிறது, நன்மைகள் ஏற்படும். அடுத்தது 12ஆம் இடம் விரயஸ்தானம், செவ்வாயோட வீடு. அங்க விபரீத ராஜயோகம்ங்கிற அமைப்புல நன்மைகள் நடக்கும். ஏன்னா அந்த ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்துல அமரும்போது தோஷத்தினோட வீரியம் குறையும். தகப்பனார் வழியில அனுகூலமற்ற நற்பலன்கள் எல்லாம் ஏற்படும், விரயங்கள் அதிகமாக ஏற்படும். ஓகேங்களா. முறையான பரிகார பூஜைகள் செஞ்சுக்கணும். ஓகே.